ஒரு பொது பன்றிக் கதை. வளமார்ந்த நகரம் என்ற திட்டத்தின் கீழ் அந்த நகராட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க சதுக்கத்தில் ஒரு பொது பன்றி வளர்க்கப்படும். இப்படி அறிவிக்கப்பட்டது. அது வெறும் பன்றி அல்ல, நகரத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் சீரிய சின்னம். கேட்டுவிட்டு மக்கள் தங்கள் கடின உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை வரியாக கொடுத்தார்கள். திட்டம் பிரம்மாண்டமாக தொடங்கியது. முதற்கட்டமாக பன்றியை கண்காணிக்க ஓர் உயர்நிலை கமிட்டி அமைக்கப்பட்டது. கமிட்டி உறுப்பினர்களுக்கு குளிரூட்டப்பட்ட அலுவலகமும் சொகுசு கார்களும் வாகனங்களும் ஒதுக்கப்பட்டன. சில மாதங்களில் பன்றிக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பதை ஆராய ஊட்டச்சத்து துணைக்குழு உருவானது. அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருக்கும் பன்றிகள் என்ன சாப்பிடுகிறன என்று ஆராய்ச்சி பயணம், ஸ்டடி டூர் மேற்கொண்டார்கள். தொடர்ந்து பன்றியின் வளர்ச்சியை பற்றி மக்களுக்கு தம்பட்டம் அடிக்க மக்கள் தொடர்பு மற்றும் ஊடக பிரிவு உருவாக்கப்பட்டது. தினமும் பன்றியின் காலடி தடத்தை லோகோவாக போட்டு பன்றி கோதி இதழ்கள் வெளியாகின. 2 ஆண்டுகள் இப்படி ஓடி போய்விட்டன. ஒரு நாள் வரியை செலுத்திய ஒரு சாதாரண விவசாயி ஒருவர் தன் பேரனை கூட்டிக் கொண்டு அந்த சதுக்கத்திற்கு வந்தார். பன்றியை காட்ட. ஐயகோ, அங்கே பன்றியை காணவில்லை. அது அந்த பக்கமாக இல்லவே இல்லை. மாறாக 10க்கும் மேற்பட்ட அலுவலக கட்டிடங்களும் சுற்றி சூழ்ந்த வெளிநாட்டு கார்களும், உள்ளே ரூஃப் ஏசி, கூரை குளிரூட்டப்பட்ட அறையிலே கோட் சூட் அணிந்த அதிகாரிகள் பலர் ரிலாக்ஸ்டாக காப்பி குடித்து கொண்டு விவாதித்து கொண்டிருப்பதை கண்டார். அந்த விவசாயி உயர் மேலாளரிடம் கேட்டார், ஐயா, என் வரிப்பணத்தில் வளர்ந்த பன்றி எங்கே? என் பேரனுக்கு காட்ட வந்தேன். மேலாளர் கோபத்துடன் கத்திவிட்டார், கதறிவிட்டார், எகிரிவிட்டார். அறிவிலியே, இப்போது மூல உபாய திட்டமிடுதல், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பிரிவின் கீழ் பன்றி பாதுகாக்கப்படுகிறது. அதன் நிர்வாக சுமை, கோப்புகளின் எண்ணிக்கை, தணிக்கை அறிக்கைகள், ஆடிட்டிங் என எங்களுக்கு தலைக்கு மேல் வேலை இருக்கிறது இங்கே. இப்போது போய் பன்றியை பார்த்தால் எங்களின் பணி தரம் பாதிக்கப்படும். வெளியே போ. கத்திவிட்டான், கதறிவிட்டான், வெளியே விரட்டி விட்டான். ஆனால் உண்மையில் அந்த பன்றி எப்போதோ போதிய உணவின்றி பராமரிப்பு குறைவின் காரணமாக இறந்தே போயிருந்தது. கீழ்மட்ட மேலாண்மை தர குறைவால் அது அப்படி நடந்துவிட்டது. அதை பற்றி கவலைப்படுவோர் அந்த உயர்மட்டத்திலே யாருமே இல்லை. ஆனால் அந்த பொது பன்றியின் பெயரால் கமிட்டிகள் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மக்களும் தங்கள் கடின உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை வரியாக இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கின்றனராம். கேள்விப்பட்ட. இப்படித்தான் புகழ்பெற்ற சமூகவியல் கோட்பாடான அதிகாரத்துவ வீக்கம், பியூரோக்ராட்டிக் பிளாட், பிக் தியரி இருக்கிறது.